வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான கடந்த மாத போரின் போது இந்திய விமானங்கள் வீழ்த்தப்பட்டதை இந்தியா முதல் தடவையாக ஒப்புக்கொண்டுள்ளது. பாகிஸ்தானுடனான போரின் போது குறிப்பிடப்படாத எண்ணிக்கையிலான இந்திய போர் விமானங்கள் வீழ்ந்ததாக இந்தியாவின் உயர்மட்ட ராணுவ ஜெனரல் முதல் தடவையாக ஒப்புக்கொண்டார். இந்திய பாதுகாப்பு படைகளின் தலைவர் சிடிஎஸ் ஜெனரல் அனில் சௌகான் நேற்று சனிக்கிழமை சிங்கப்பூரில் ப்ளூம்பர்க் டிவிக்கு அளித்த பேட்டியில், பாகிஸ்தானுடனான சமீபகால ராணுவ மோதல்களில் இந்திய விமானப்படை விமானங்களை இழந்த பின்னர் இந்தியா தந்திரோபாயங்களை சரி செய்து பாகிஸ்தான் எல்லைக்குள் ஆழமாக தாக்கியது என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் 6 இந்திய ஜெட் விமானங்களை வீழ்த்தியதாக இஸ்லாமாபாத்தின் கூற்று முற்றிலும் தவறானது என்று நிராகரித்தார். வீழ்ந்த விமானங்கள் என்ன ரக விமானங்கள் என்பதை அவர் கூறவில்லை. எத்தனை விமானங்கள் வீழ்ந்தன என்பதையும் குறிப்பிடவில்லை. அவற்றை வீழ்த்தியது எந்த ரக விமானங்கள் அல்லது எந்த ரக ஆயுதங்கள் என்பதையும் அவர் குறிப்பிடவில்லை. இந்திய விமானப்படையின் விமானங்கள் வீழ்ந்தனவா அல்லது வீழ்த்தப்பட்டனவா என்பதையும் அவர் தெரிவிக்கவில்லை. இந்திய பாதுகாப்பு படைகளின் தலைவர் சிடிஎஸ் ஜெனரல் அனில் சௌகான் வெளியிட்ட தகவலில் இருந்து உறுதி செய்யக்கூடிய விஷயம், இந்திய விமானப்படையின் 1க்கும் மேற்பட்ட விமானங்கள் வீழ்ந்தன. ஆனால் அந்த எண்ணிக்கை பாகிஸ்தான் கூறுவது போல் 6 அல்ல, 1க்கும் மேற்பட்ட விமானங்கள் வீழ்ந்தன என்று நாம் எப்படி குறிப்பிடுகிறோம்? ஜெனரல் அனில் சௌகான் 1க்கும் மேற்பட்ட விமானங்கள் வீழ்ந்தன என்று அந்த நேர்காணலில் கூறவில்லை என்பது உண்மைதான். ஆனால் வீழ்ந்ததை பன்மையில் குறிப்பிட்டால் ஒருமையில் அல்ல. சிங்கப்பூரில் வைத்து ப்ளூம்பர்க் டிவிக்கு அளித்த பேட்டியில் இந்திய பாதுகாப்பு படைகளின் தலைவர் சிடிஎஸ் ஜெனரல் அனில் சௌகானின் நேர்காணலை நீங்கள் உன்னிப்பாக கவனித்திருந்தால் அதை தெரிந்து கொள்ளலாம். ஆங்கிலத்தில் நடைபெற்ற அந்த நேர்காணலில் வீழ்ந்த விமானங்களில் தே என்று குறிப்பிட்டார், இட் என்று குறிப்பிடவில்லை. அதாவது விமானம் வீழ்ந்தது என்று குறிப்பிடவில்லை, விமானங்கள் வீழ்ந்தன என்று குறிப்பிடவில்லை. அதனால் அவரது கூற்றின்படி 1க்கும் மேற்பட்ட விமானங்கள் வீழ்ந்தன என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். இந்த காணொளியில் நாம் கூறிய மற்றொரு வாக்கியம் சிலருக்கு வினோதமாக தெரியலாம். இந்திய விமானப்படையின் விமானங்கள் வீழ்ந்தனவா அல்லது வீழ்த்தப்பட்டனவா என்பதை ஜெனரல் அனில் சௌகான் தெரிவிக்கவில்லை என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம். இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறது. வீழ்ந்தது என்றால் விமானம் சுயமாக வீழ்ந்திருக்கலாம். வீழ்த்தப்பட்டது என்றால் பிற காரணிகள் விமானத்தை வீழ்த்திவிட்டன. சுயமாக வீழ்த்துவதற்கு கூட வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். தொழில்நுட்ப கோளாறு ஒரு காரணம். எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் பறந்ததால் எரிபொருள் தீர்ந்து வீழ்ந்திருக்கலாம். ஏன் விமானியின் தவறு காரணமாகவும் விமானம் வீழ்ந்திருக்கலாம். அதே நேரத்தில் இந்திய விமானப்படையின் விமானங்கள் வீழ்த்தப்பட்டன என்றால் கூட பாகிஸ்தான் விமானங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று கூட ஒரேடியாக கூறிவிட முடியாது. நட்பு ரீதியான சூடு காரணமாகவும் விமானம் வீழ்த்தப்படலாம். அதாவது மற்றொரு இந்திய விமானப்படை விமானத்திலிருந்து தவறுதலாக ஏவப்பட்ட ஏவுகணைப்பட்டு இந்த விமானம் வீழ்த்தப்பட்டிருக்கலாம். அல்லது இந்தியாவில் தரையில் உள்ள வான் பாதுகாப்பு சாதனம் இந்திய விமானப்படை விமானத்தை எதிரி விமானமாக அடையாளம் கண்டு சுட்டு வீழ்த்தி இருக்கலாம். இப்படியான பல காரணங்களுடன் பாகிஸ்தான் விமானப்படை விமானம் இந்திய விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கலாம் என்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதுதான் காரணம் என்று கூறிவிட முடியாது. சிங்கப்பூரில் ஷாங்க்ரிலா பாதுகாப்பு மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொள்ள இந்திய பாதுகாப்பு படைகளின் தலைவர் சிடிஎஸ் ஜெனரல் அனில் சௌகான் சென்ற போது ப்ளூம்பர்க் தொலைக்காட்சி அளித்த பேட்டியில் 6 இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தானின் பிரதமரின் கூற்றுக்களை முற்றிலும் தவறானது என்று நிராகரித்தார். பாகிஸ்தான் பிரதமரின் கூற்று என்னவென்றால், அன்றைய விமான தாக்குதல்களில் 3 ரஃபால் விமானங்கள் உட்பட 5 போர் விமானங்கள் மற்றும் ஒரு ஆளற்ற விமானம் பாகிஸ்தான் விமானப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதுதான். இது நடந்தது மே மாதம் 7ஆம் தேதி. இந்திய போர் விமானங்கள் இந்திய எல்லைக்குள் பறந்தபடி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து தீவிரவாத உள்கட்டமைப்பு தளங்கள் என்று அழைத்த இடங்களை கொண்டு வீசி தாக்கின. அப்போதுதான் இந்த விமான இழப்புகள் ஏற்பட்டன. இந்திய பாதுகாப்பு படைகளின் தலைவர் சிடிஎஸ் ஜெனரல் அனில் சௌகான் சிங்கப்பூரில் ராய்டர்ஸுக்கு அளித்த தனி நேர்காணலில் இந்தியா சந்தித்த இழப்புகள் மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிய ஆரம்ப கட்டங்களில் இருந்தன என்று கூறினார். அந்த நேர்காணலில் அவர் இந்தியா ஆரம்பத்தில் விமான இழப்புகளை சந்தித்ததாக கூறினார். ஆனால் விவரங்களை தர மறுத்துவிட்டார். அது பற்றி கூறிய அவர், எத்தனை விமானங்கள் வீழ்த்தப்பட்டன என்ற எண்ணிக்கை முக்கியமல்ல. முக்கியமானது என்னவென்றால் இந்த இழப்புகள் ஏன் ஏற்பட்டன, அதன் பின்னர் நாம் என்ன செய்வோம் என்பதுதான். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், நாங்கள் செய்த தந்திரோபாய தவறுகளை புரிந்து கொண்டு அதை சரி செய்தோம். அதை சரி செய்து கொண்டு 2 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் அதை சரியான தந்திரோபாயத்துடன் செயல்படுத்த முடிந்தது என்று அவர் கூறினார். மேலும் தொடர்ந்து அவர், இந்த இழப்புகள் ஏன் ஏற்பட்டன என்பதை தெரிந்து கொள்ள நாங்கள் தந்திரோபாயங்களை சரி செய்தோம். பின்னர் 7ஆம் தேதி 8 மற்றும் 10ஆம் தேதிகளில் பாகிஸ்தானுக்குள் ஆழமாக உள்ள விமான தளங்களை தாக்க அதிக எண்ணிக்கையில் திரும்பிச் சென்றோம். அவர்களின் அனைத்து வான் பாதுகாப்புகளையும் ஊடுருவி துல்லியமான தாக்குதல்களை நடத்தினோம்.
இந்திய விமானப்படை 10ஆம் தேதி அனைத்து வகையான விமானங்களையும் அனைத்து வகையான ஆயுதங்களுடன் பறக்கப்பட்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதாக அவர் கூறினார். இந்தியா தனது அனைத்து வகையான விமானங்களையும் பயன்படுத்தி ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் முழுவதும் குறைந்தது 8 பாகிஸ்தான் விமான தளங்களை தாக்கியதாக கூறியது. அவற்றில் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு அருகில் உள்ள ஒன்று அடங்கும். மே 7ஆம் தேதி இந்திய விமானப்படை இழப்புகளை சந்தித்த பின்னர் முதலில் இந்தியா தனது போர் விமானங்களை மீண்டும் பறக்க விடவில்லை என்று பாகிஸ்தான் ராணுவம் 8ஆம் தேதி கூறியதற்கு இந்த பதிலடி வந்தது. 10ஆம் தேதி நடத்தப்பட்ட பெரிய அளவிலான இந்திய விமான தாக்குதல்கள் தான் இஸ்லாமாபாத்தை விரோதத்தை நிறுத்துமாறு கெஞ்ச வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கியது என்று புதுடில்லி கூறியது. இந்திய விமானப்படையின் விமான நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் ஜெனரல் ஏர் மார்ஷல் AK பாரதி 8ஆம் தேதி நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் இழப்புகள் போரின் ஒரு பகுதி என்பதை ஒப்புக்கொண்டார். அதே நேரத்தில் அனைத்து இந்திய விமானப்படை விமானிகளும் பாதுகாப்பாக வீடு திரும்பினர் என்றும் கூறினார். ஏர் மார்ஷல் AK பாரதி கூறியதையும் CDS ஜெனரல் அனில் சவுகான் கூறியதையும் இணைத்து பார்த்தால் இந்திய விமானப்படை ஒன்றுக்கும் மேற்பட்ட விமானங்களை இழந்துள்ளது. ஆனால் விமானிகள் யாரையும் இழக்கவில்லை. வீழ்ந்த அல்லது வீழ்த்தப்பட்ட விமானங்களில் இருந்து விமானிகள் பத்திரமாக பாராசூட் மூலம் தரையிறங்கி விட்டார்கள். ஜெனரல் சவுகானின் கருத்துக்களுக்கு சில மணி நேரத்திற்கு பின்னர் பாகிஸ்தானுடனான 4 நாள் மோதலின் போது என்ன இழப்புகள் ஏற்பட்டன என்பதை நாட்டுக்கு உண்மையாக சொல்லுமாறு இந்திய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் அரசாங்கத்திடம் கேட்டது. CDS ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மோதலின் போது ஏதேனும் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்பதை நாடு அறிய விரும்புகிறது என்று காங்கிரஸ் தலைவர் உத்தம் குமார் ரெட்டி கூறினார். அரசாங்கத்திடம் இருந்து தெளிவு கோரும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் ஜூலை 1999ஆம் ஆண்டு வாஜ்பாய் அரசாங்கம் இந்தியாவின் மூலோபாய விவகார குழு K. சுப்பிரமணியம் தலைமையில் கார்கில் மறு ஆய்வு குழுவை அமைத்ததை நினைவு கூர்ந்தார். கார்கில் மறு ஆய்வு குழுவின் தலைவராக இருந்த K. சுப்பிரமணியத்தின் மகன்தான் இப்போது இந்திய வெளியுறவு அமைச்சராக உள்ள சுப்பிரமணியம் ஜெய்சங்கர். கார்கில் போர் முடிந்து 3 நாட்களுக்கு பின்னர் கார்கில் மறு ஆய்வு குழு அமைக்கப்பட்டது. 5 மாதங்களுக்கு பின்னர் அந்த குழு தனது விரிவான அறிக்கையினை சமர்ப்பித்தது. அந்த அறிக்கைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆச்சரியத்திலிருந்து கணக்கெடுப்பு வரை. அந்த அறிக்கை தேவையான திருத்தங்களுக்கு பின்னர் 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் மேசைகளிலும் வைக்கப்பட்டது. பாதுகாப்பு படை தலைவர் சிங்கப்பூரில் வெளிப்படுத்தியதை கருத்தில் கொண்டு மோடி அரசு இப்போது இதே போன்ற நடவடிக்கை எடுக்குமா? எக்ஸில் ஒரு பதிவில் ரமேஷ் கூறினார். ஜெனரல் சவுகானின் கருத்துக்கள் இந்தியாவின் கூர்மையான அரசியல் எதிர்வினைகளை தூண்டியதால் தி எக்கனாமிக்ஸின் பாதுகாப்பு ஆசிரியரும் லண்டனின் கிங்ஸ் கல்லூரியின் போர் ஆய்வுகள் துறையின் வருகை பிரிவுரையாளருமான ஷஷாங் யோசி பொருத்தமான ஆயுதங்கள் இல்லாததால் போரின் முதலிரவே இந்தியா விமானங்களை இழந்திருக்கலாம் என்று கூறினார்.